40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகல அப்படின்னும் போதும் இந்த மடிப்பிச்சை வேண்டுதலை வைக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்கள் எடுக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்ல. பெண்கள் பண்ணும்போது தான் அதனுடைய வேல்யூ அதிகமா இருக்கும். ஏன்னா பெண்கள் மடிப்பிச்சை எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்லது. இப்போ ஒரு குழந்தை வர வேண்டி பெண்கள் வந்து மடிப்பிச்சை எடுக்கும்போது, மடிப்பிச்சை எடுக்கிறது வந்து ஒரு துணி போட்டுட்டு மடிப்பிச்சை எடுக்கவே கூடாது. அதாவது அவங்களுடைய முந்தானைய வச்சு தான் வந்து எப்பவுமே வந்து மடிப்பிச்சை எடுக்கணும். சில பேர் வந்து ஆண்கள் எடுக்கிறதா இருந்தா, இப்ப யாராவது வந்து சில பேர் வந்து இப்பலாம் பெண்களுக்காக ஆண்கள் வேண்டிக்கிறாங்க. அதாவது என் ஒய்ஃப் நல்லா இருக்கணும், சுகப்பிரசவம் ஆகணும், என் ஒய்ஃப்க்கு வந்து இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் உங்க ஒய்ஃப் பொழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போதும், என்ன பண்றாங்கன்னா, மடிப்பிச்சை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. அந்த காலத்துலேருந்து ஏன் இந்த மடிப்பிச்சை எடுக்கிற வேண்டுதல் நிறைவேறிட்டு வருது? சில பேர் வந்து வசதியானவங்க கூட பார்த்தீங்கன்னா, இந்த மடிப்பிச்சை வேண்டுதலை நிறைவேத்துறாங்க. அதாவது இந்த சாதாரண மக்கள் தான், நடுத்தர வர்க்கத்தினர் மட்டும் தான் வந்து மடிப்பிச்சை எடுக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அதாவது நல்ல வசதி படைத்தவங்க கூட, அதாவது எவ்வளோ பெரிய பணக்காரன் கூட மடிப்பிச்சை எடுக்கிறான். ஏன்னா அந்த மடிப்பிச்சை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஆணவம், கர்வம், நான் பணக்காரன், நான் இவ்வளோ பணம் வச்சிருக்கேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தெய்வத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு அந்த உணர முடியும் அந்த நேரத்துல. அந்த மடிப்பிச்சை எடுக்கிற டைம்ல. அதே மாதிரி மடிப்பிச்சை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் போயிட்டு பணம் போடு, காசு போடுங்க, மடிப்பிச்சை குடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது. மடிப்பிச்சைம்மான்னு ஒரு வார்த்தை தான் சொல்லணும். அவங்க போடுறதும் போடாததும் அவங்களுடைய விருப்பம். சில பேர் வந்து கோயில்ல பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்கிட்ட போயிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அம்மா எனக்கு மடிப்பிச்சை போடு, மடிப்பிச்சை போடுன்னு. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஐயோ! இது என்ன இப்படி பண்ணிட்டே இருக்கு இந்த லேடி, நம்மள சுத்திக்கிட்டே இருக்கே, இதுக்கு வேற வேலையான்னு வந்து திட்டுவாங்க. அது மூலியமாவே உங்களுக்கு தேவையில்லாத கர்மா உங்களுக்கு நீங்களே வந்து சூழ்ந்துக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாம, அவங்க போட்டாங்கன்னா வாங்கிக்கோங்க. போடலையா விட்டுடுங்க. போயிட்டு அவங்கள கம்பல் பண்ணாதீங்க மடிப்பிச்சை எடுக்கும்போது. அதே மாதிரி சில பேர் வந்து இந்த அரிசி வாங்குவாங்க மடிப்பிச்சை எடுக்கும்போது. அந்த அரிசிங்கள என்ன பண்றீங்கன்னா, ஏதாவது அன்னதானம் அதாவது நீங்க ஏதாவது சாப்பாடு செஞ்சு அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணும்போது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இப்போ பணம் வாங்கியிருக்கீங்க மடிப்பிச்சைல அப்படின்னாலும், அந்த மடிப்பிச்சை பணத்தை எடுத்துட்டு போயிட்டு 4 பேருக்கு வந்து அன்னதானத்துக்கு குடுத்துட்டு, அன்னதானம் பண்ணும்போது பார்த்தீங்களா, உங்களுடைய வேண்டுதல் மட்டும் இல்ல, அதாவது தானத்திலே சிறந்தது அன்னதானம். நீங்க எவ்வளோ பணம் குடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. வாங்கிக்கிட்டே போயிடுவாங்க. ஆனா சாப்பாடு போடும்போது மட்டும் தான், "அம்மா வயிறு நிறைஞ்சிச்சு போதுன்ற" அந்த வார்த்தை வரும். அதனால தான் தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க எந்த அளவுக்கு நீங்க மடிப்பிச்சை எடுத்தாலும், நீங்க வந்து அன்னதானன்ற ஒரு விஷயத்த செய்யும்போது, உங்களுக்கு அந்த பலன் பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமாவே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர்